சமீபகால தீர்ப்புகள் நமக்கு உணர்த்தியது. அதனால் அதன் மீது அதீத நம்பிக்கை ஏற்பட்டது. ஆனால் இன்று வந்திருக்க தீர்ப்பு அதை நிலைகுலைய செய்திருக்கிறது. அந்த நம்பிக்கையை பொய்த்து போய் வைத்திருக்கிறது சொல்ல வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒரு 5 செகண்ட் ஜனநாயகம் என்பது இருக்குல்ல, அது 5 வருஷ அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. 5 செகண்ட் ஜனநாயகம், 5 வருஷ சர்வாதிகாரம் என்பதைத்தான் நாம் 10 வருடமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுகிற கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் காப்பாற்றும் என்றுதான் நம்பினோம். ஆனால் அந்த நம்பிக்கை இன்று பொய்த்து போயிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் மீது அந்த இவி மிஷின் மீது சந்தேகத்தை கிளப்புவது கண்மூடித்தனமானது என்கிற வார்த்தையை சஞ்சீவ் கண்ணா அவர்கள் பயன்படுத்துகிறார். எப்படி இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் என்று தெரியவில்லை. கண்மூடித்தனமாக என்றால் கிட்டத்தட்ட குறிப்பாக நீதிபதிகளும் தனிப்பட்ட முறையில் மிரட்டப்பட்டிருக்கிறாரா என்கிற ஐயமும் இயல்பாக எழுகிறது. ஏனென்றால் அப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்த முடியாது. வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய அரசியல் நிகழ்வு மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். என்னவென்றால், வரலாற்றில் அரசியல் உள்ள இந்த ஜனநாயக நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு நேரங்களில் முரண்பாடான அரசியல் நிகழ்வு நடக்கும்போது, குறிப்பாக எமர்ஜென்சி போன்ற காலகட்டங்கள் வருகிற பொழுது, அப்படியான அவசரகால நடவடிக்கை போது தான் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது பாசிசம் உச்சத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அது தன் கோரப்பொருட்களுக்கு மனிதநேயத்தை தின்று தீர்த்து கொண்டிருக்கிறது. இன ரீதியான பிளவை, மத ரீதியான பிளவை, சாதி ரீதியான பிளவை மோதவிட்டு ரத்தம் குடிக்க பார்த்து கொண்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் பாசிசம் என்றுதான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவ்வளவு அபாயகரமான வாழ்க்கை அரசியலாக மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது இருக்கிறது என்பதை ஒரு முறை திரும்பவும் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். அப்படியான காலகட்டத்தில் ஜனநாயகத்தில் நம்பிக்கை, நினைத்த நீதி கிடைக்கவில்லை என்ற போதெல்லாம் நம்ம கடைசி புகழமாக இருக்கக்கூடியது உச்சநீதிமன்றம் தான். ஆனால் அந்த உச்சநீதிமன்றமே பார்த்தீங்கன்னா கால வரலாற்றில் பல நேரங்களில் பல பிழைகளை செய்திருக்கிறது என்றால் சொல்லக்கூட கடமைப்படுகிறேன். ஏனென்றால் அப்படித்தான் வரலாறு இருக்கிறது. மிக முக்கியமான காலகட்டத்தில் இன்று இருக்கிறோம். அப்படி என்பது உச்சநீதிமன்றம் மட்டும்தான் ஒரு தன்னாட்சி அமைப்பாக இருக்கிறது என்று சமீபகால தீர்ப்புகள் நமக்கு உணர்த்தியது. அதனால் அதன் மீது அதீத நம்பிக்கை ஏற்பட்டது. ஆனால் இன்று வந்திருக்க தீர்ப்பு அதை நிலைகுலைய செய்திருக்கிறது. அந்த நம்பிக்கையை பொய்த்து போய் வைத்திருக்கிறது சொல்ல வேண்டும். ஒருவேளை நீதிபதி சந்திரசூட் அவரிடம் போயிருந்தால் இது ஒருவேளை நீதி கிடைத்திருக்குமோ என்ற எண்ணம் மறுபடியும் எழுகிறது. நான் திரும்பவும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். அதாவது ஓட்டரசியல் என்பதுதான் குறைஞ்சபட்ச ஜனநாயகமாக இருக்கிறது. மக்கள் அங்கே எஜமானர்கள் இருக்கார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒரு 5 செகண்ட் ஜனநாயகம் என்பது இருக்குல்ல, அது 5 வருஷ அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. 5 செகண்ட் ஜனநாயகம், 5 வருஷ சர்வாதிகாரம் என்பதைத்தான் நாம் 10 வருடமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நிலையை மாற வேண்டுமானால் அந்த 5 செகண்ட் ஜனநாயகம் இருக்கிறது அல்லவா, அது தெள்ள தெளிவாக இருக்க வேண்டும், நம்பும்படியாக இருக்க வேண்டும், கேள்வி கேட்பதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடாது, கேள்விக்குள்ளாக்குவதற்கும் அது இருக்க வேண்டும். மக்களுக்கு இவருக்குத்தான் ஓட்டு போட்டோமா, அது அந்த நம்பிக்கையே ஒவ்வொரு வாக்காளனும் பெற வேண்டும். அதை அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுகிற கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் காப்பாற்றும் என்றுதான் நம்பினோம். ஆனால் அந்த நம்பிக்கை இன்று பொய்த்து போயிருக்கிறது. அவருடைய தீர்ப்புக்கு நான் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பவில்லை. ஆனால் கேள்வி எழுப்ப வேண்டும், தீர்ப்புகளில் உள்ள சாரத்தை பற்றி கருத்து சுதந்திர உரிமையோடு பேசுவதும் நமது தலையாய கடமையாகிறது. ஒரு ஊடகவியலானாய் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். இன்னைக்கு என்ன தீர்ப்பு வந்திருக்கிறது? அதாவது நீங்க வாக்குச்சீட்டு என்ன வேண்டும், வாக்குச்சீட்டுக்கு போவதுதான் உண்மையான ஜனநாயகமாக இருக்க முடியும். அது உலக வல்லரசு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. அதுதான் எல்லா ஜனநாயக நாடுகளும் கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு வளரும் நாடாக இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயகத்தில் பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மதங்கள், பல்வேறு சாதிய பிரிவினையில் உள்ள இந்த நாட்டில் ஒற்றை நம்பிக்கையாக இருப்பது ஓட்டரசியலில் ஒரு தொழில்நுட்பத்தில் இன்னமும் வளர்ச்சியில் போதாமல் இருக்கும்போது அதை சந்தேகம் கிளப்பினால் அதை நிவர்த்தி செய்வது தேர்தல் ஆணையமாக இருக்க வேண்டும். அந்த தேர்தல் வழிகாட்டும் வடிவமாக நீதிமன்றம் இருக்க வேண்டும். ஆனால் அது அப்படி இல்லை என்பதை இன்று நிரூபித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒப்புகைச்சீட்டையும் எண்ண மாட்டோம், வாக்குச்சீட்டு முறைக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் ஆணையத்தின் மீது அந்த இவி மிஷின் மீது சந்தேகத்தை கிளப்புவது கண்மூடித்தனமானது என்கிற வார்த்தையை சஞ்சீவ் கண்ணா அவர்கள் பயன்படுத்துகிறார். எப்படி இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் என்று தெரியவில்லை. கண்மூடித்தனமாக என்றால் கிட்டத்தட்ட முட்டாள்தனமாக, மூடத்தனமாக, மூட நம்பிக்கையோடு பார்க்காதீர்கள் போல் அந்த வார்த்தையின் கீழ் அவ்வளவு துணி இருக்கிறது, அவ்வளவு அர்த்த பொதிவு இருக்கிறது. இது எவ்வளவு தூரத்துக்கு சரி என்று தெரியவில்லை.
ஒருவேளை குறிப்பாக நீதிபதிகளும் தனிப்பட்ட முறையில் மிரட்டப்பட்டிருக்கிறாரா என்கிற ஐயமும் இயல்பாக எழுகிறது. ஏனென்றால் இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்த முடியாது. இது அறிவியல் கணினி, அதாவது பிரசாந்த் பூஷன் வச்ச வாதங்கள் மிக முக்கியமான வாதம் என்னென்றால், உலக கணினி விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இதில் மாற்றம் செய்ய முடியும், 100% நம்ப முடியாதுன்னு சொல்றாங்க. ஆக இல்லைன்னா விசாரணை நடக்கும்போது என்ன செஞ்சிருக்கணும், சஞ்சீவ் கண்ணாவும் தத்தாவும் அதுல உள்ள எக்ஸ்பர்ட்டான ஆட்களை கூட்டி வச்சு தேர்தல் கமிஷன் சொல்றாங்களே இதை நம்பலாமான்னு கேட்டு நீ ஒரு திருப்பணி இருந்தா கூட இதுல குறைஞ்சபட்சம் நியாயம் இருக்க முடியும். இவிஎம் பற்றி, எலக்ட்ரானிக் மிஷின் பற்றி நீங்கள் நீதி வழங்குவதில் அரசு சட்டத்தில் நிபுணத்துவமாக இருந்திருப்பீர்கள், மாற்றுக்கருத்து கிடையாது. நீங்கள் ஜாம்பவான்களாக இருக்கலாம், மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் எலக்ட்ரானிக் மிஷின் பற்றி, இவிஎம் பற்றி, எலக்ட்ரானிக் துறையை பற்றி நீதிபதிகளுக்கு என்ன அறிவு இருக்கும் என்றுதான் நான் கேட்க விளைகிறேன். ஏனென்றால் எப்படிங்க எல்லா துறையிலும் அந்தந்த துறை சார்ந்த நிபுணர்கள் தானே வச்சு தானே பேசுவது சரி. அப்போ அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் யாருமே கேட்கல. இவிஎம், அதாவது எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க, அதை நீங்க கேட்டீங்க, அப்படி ஒரு தீர்ப்பை, அதுவும் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் சொல்வதற்கு நீங்கள் யார்? அந்த கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ஜனநாயகத்தில் உள்ள அரசியலுடைய காக்க வேண்டும் என்பதால் அந்த கேள்வியை நான் எழுப்புகிறேன். நீங்கள் அதில் நிபுணத்துவம் பெற்றிருந்தால் பரவாயில்லை. ஒரு எக்ஸ்பர்ட் கூட்டி ஒரு எலக்ட்ரானிக் சம்பந்தமான ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டி நீங்க அவரிடம் ஒரு ஒப்புரிமை கேட்டு ஒரு விவாதங்கள் செய்து அழைத்தால் பரவாயில்லை. வெறும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது, இந்த நம்பிக்கை என்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இதுதான் இருக்கிறதுலேயே அரசியல் அராஜகம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த நம்பிக்கை ஒன்றை வைத்துதான் இந்த பிஜேபி பிதற்றி கொண்டிருக்கிறது. பழக்க வழக்கம் நம்பிக்கை என்றாலே அது மக்களுக்கு கேடு விளைவிக்கிறது, அது சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கிறது, அது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குறது என்றுதான் அர்த்தம். அறிவியல் பாதையை மறுக்கிறது என்றுதான் அர்த்தம். அப்படித்தானா நீதிபதிகளும் இந்த தீர்ப்பளித்துக்கிறாரோ என்ற ஐயம் இயல்பாக எழுகிறது. அப்போ வேட்பாளர் தான் நீங்க அந்த செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது கூட நியாயம், அது கூட அது குறைஞ்சபட்சம் ஒரு ஆறுதலாக இருக்கிறது, அது மறுக்கலாம், நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீ சந்தேகத்துக்கு கிளப்பக்கூடாது. அவர் சொல்வதை நாங்கள் 100% நம்புகிறோம், இனிமேல் குறைஞ்சபட்சம் உங்களோட எதிர்பார்த்த வாக்குச்சீட்டு முறையோட வேண்டாம், குறைஞ்சபட்சம் அந்த ஒப்புகை சீட்டை முழுமையாக எண்ண வேண்டும் என்று அறிவித்தால் கூட இந்த நீதித்துறையின் போது நம்ம குறைஞ்சபட்ச நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். ஆனால் அது நடக்கவில்லை. அதற்கு மாறாக அதிர்ச்சிகரமான விஷயங்களோடு அவர் இத்தனை வாதங்களையும் வைத்த பிறகும் கூட பிரசாந்த் பூஷன் வச்ச மிக முக்கியமான வாதங்களை கூட புறந்தள்ளிவிட்டு முழுக்க பிஜேபியின் கைப்பாவையாக செயல்படுவது எலெக்ஷன் கமிஷன் மட்டுமல்ல, நீதிமன்றமும் தானோ, அல்லது நீதிமன்றம் மிரட்டப்பட்டிருக்கிறதா, அந்த தனிப்பட்ட நீதிபதிகள் மிரட்டப்பட்டார்களா என்கிற கேள்வியும் இயல்பு வருகிறது. ஏனென்றால் அவர்கள் தீர்ப்பில் கொடுத்த சாரம் அப்படியாக இருக்கிறது. இது இந்த காலகட்டம் அப்படி. அதனால்தான் எந்த ஒரு கேள்விகளையும் எந்த ஒரு தீர்ப்புகளையும் சந்தேகத்துக்குட்பட்டு கேள்வி கேட்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது ஜனநாயகம் அல்ல. எல்லாவற்றையும் அப்படியே நம்புவது, கேள்வி கேட்காமல் நம்புவது என்பது அறிவியலுக்கு உகந்ததும் அல்ல. அது அரசியல் சட்டத்தின் காட்சியில் உள்ளதுக்கு அழகும் அல்ல. இதற்காகவும் அம்பேத்கர் அரசியல் எழுதினார், இதற்காக நாம் சுதந்திரம் பெற்றோம். அறிவியல் பாதை முக்கியம் இல்லையா? இந்த அரசியல் சட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் என்னது? சோசியலிச பாதை தானே, அப்படித்தானே அரசியல் சட்டம் சொல்கிறது. ஆனால் அதுக்கெல்லாம் முற்றிலும் பாதாக நம்பிக்கையின் அடிப்படையில் ஒன்றை பார்க்க சொன்னால் அப்படித்தானே பாபர் மசூதி வழக்கில் நடந்தது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, என்ன சொன்னீங்க கடைசியில்? அதில் அந்த தீர்ப்பில் என்ன இருந்தது? அப்பொழுதே ஒட்டுமொத்த ஜனநாயகம் இடிந்து விழுந்தது. பாபர் மசூதி மட்டும் இடிந்து விழவில்லை, ஜனநாயகத்தின் மாண்பும் இடிந்து விழுந்தது. என்ன சொன்னீர்கள்? கீழே கோவில் இருப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை, கோவிலை அந்த மசூதி இடித்தது சட்டவிரோதம் தான், அதே போல கோவில் ராமர் கோவிலுக்கான எந்த ஆதாரமும் இல்லை, அப்படியான தொழில் சான்றும் இல்லை. ஆனால் பெரும்பான்மை மக்களோட நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக நாங்கள் தீர்ப்பு அளிக்கிறோம். என்ன ஒரு முன்னத்தனமான தீர்ப்பு! என்ன சொல்றது? அதை எப்படி ஏற்றுக்கொள்ள? அது போலதான் இப்ப இவி மிஷினுக்கு விழுந்திருக்கு இடி. இது எப்படி முழுசா? அதுவும் நம்பிக்கைன்றீங்க, இதுவும் நம்பிக்கைன்றீங்க. அது எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடினா அப்படியே நடந்துக்கிறாங்க, அட்டானமஸ் பாடி மாதிரி நடந்துக்கிறாங்க அவங்க. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, தேர்தல் ஆணையத்தில் உங்க உச்ச நீதிமன்றத்தை காரி துப்பிருக்கிறாரே மோடி. அந்த தேர்தல் ஆணைய நியமனம் நியாயமானதா? சஞ்சீவ் கண்ணா அதை ஒத்துக்கொள்கிறாரா? தத்தா அதை ஒத்துக்கொள்கிறாரா? அது நியாயமான முறையில் தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டார்களா? அந்த இருவர் யார்? எவ்வளவு மணி நேரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? குறிப்பாக தேர்தல் ஆணையம் நியமிக்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்பில் இருக்க வேண்டிய உச்ச நீதிமன்ற நீதிபதி ஏன் தூக்கினார்கள்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அப்படி எப்படி எலெக்ஷன் கமிஷன் அட்டானமஸ் பாடியாக இருக்க முடியும்? தன்னாட்சி அமைப்பாக எப்படி இருக்க முடியும்? எப்படி அதை நம்ப சொல்கிறீர்கள் நீங்கள்? அவர்கள் சொன்னா அத்தனை நம்ப வேண்டும் என்று சொல்வது எந்த வகையான நியாயம்? கண்மூடித்தனமாக கேள்வி எழுப்பக்கூடாது என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் இது? ஆக பாசிசம் உச்சத்தில் தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிற பொழுது நீதிபதியில் உடுக்கி அடிப்பது போல் தெரிகிறது. இது சரியல்ல. அது மேற்கொண்டு பாசிசம்
சரியாக சொல்ல வேண்டுமானால் உங்கள் நீதித்துறையவே ஆக்கிரமித்து என்பதை தயவு செய்து மறந்துவிட வேண்டாம். இது ஒரு மோசமான அபாயகரமான காலகட்டம். எனவே தயவு செய்து இந்த மாதிரியான தீர்ப்புகள் நம்மளை என்ன சொல்றது, மேற்கொண்டு சந்தேகத்துக்கு தள்ளுகிறது, ஒரு மனத்தொய்வு ஏற்படுத்துகிறது, ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிறது. இயல்பாகவே ஜனநாயகத்தின் மீது உள்ள நம்பிக்கை சீர்குலைகிறது. ஆக 2024 தேர்தலில் எதுவும் நடக்கலாம் என்பது மட்டும்தான் இப்போது என்னால் திண்ணமாக சொல்லிக்கொள்ள முடிகிறது. முன்னிருந்த நம்பிக்கை சற்றே சீர்குலைகிறது. நீதிமன்ற தீர்ப்பு அப்படியான ஒரு இடியாக இருந்திருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கான சவக்குழி தோண்டுவது போல் தெரிகிறது. பாசிசம் இன்னும் தலைவிரித்தாடுமோ என்று பயம் நெஞ்சை கவ்வுகிறது. எல்லா தேர்தலுக்கு பிறகு இறுதியாக சொல்கிறேன், எதுவும் நடக்கலாம். இதற்கு பிறகு முடிவெடுக்க வேண்டியவர்கள் யாரென்றால், திரும்ப சொல்கிறேன், மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். மக்கள் தான் களத்திற்கு வர வேண்டும். மக்கள் தான் போராட்ட களத்துக்கு வர வேண்டும். வேறு வழி இல்லை. ஏனென்றால் உலகில் நடந்த அத்தனை மாற்றமும் அரசியல் கட்சி தலைவரால் நடக்கவில்லை, நீதிமன்றங்களால் நடக்கவில்லை, மக்கள் போராட்டத்தில் தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எல்லா புரட்சிகளின் வித்தும் மக்கள் போராட்டத்தின் ஒருங்கிணைப்பில் தான் நடந்திருக்கிறது. அது இந்தியாவிலும் அதுதான் நடக்கும் என்றால் அதன் தலையெழுத்தை யாரும் மாற்ற முடியாது. நிச்சயமாக ஜனநாயகத்தை காக்க, அரசியல் சட்டத்தை காக்க, உச்சநீதி மாண்புகளை காக்க, குறைந்தபட்ச ஓட்டரசியலை காட்பதற்காவது போராட்ட களத்தில் தான் வந்துதான் இதை மீட்க வேண்டும் என்றால் அதை யார் எந்த அரசு கும்பலாலும் மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. நிச்சயமாக அந்த திசை நோக்கி போகிறதோ என்கிற ஐயம்தான் எழுது. ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் மக்கள் தான் இனி முடிவு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.